கேக்கு செய்கிறதுல பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டால் கேக்கு பண்ணுறப்போ இந்த தப்பை பண்ணாமல் பாருங்கள். இது 1/2 kgயில் ஒரு ஸ்ட்ராபெரி கேக்கு தான். டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நீங்களே ஏதாவது ஒரு டிசைன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேர்ள் பேபி அப்படிங்கிற நான் வந்து டால் கேக்கு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த கேக்கு செய்ய ஆரம்பித்தேன். இதில் நான் என்ன தப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பொம்மையில் நீங்கள் செய்ய வேண்டிய டிசைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கேக்கில் டிசைன்ஸ் பண்ணணும். அதாவது கேக்கில் பொம்மையை வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக தான் பொம்மையை வந்து கேக்கு மேலேயே நம்ம வைக்கணும். நான் அதை கடைசியாக டிசைன் கொடுக்குறப்போ வரவே இல்லை அந்த டிசைன் நான் நினச்ச மாதிரி. ஸோ நீங்கள் கேக்கு செய்கிறப்போ பிகினராக இருக்கீங்க, டால் கேக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தப்பை பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டால் மேலே டிசைன் கொடுத்துட்டு அடுத்ததாக கேக்கு மேலே டாலை வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாக அழகாக வந்திருக்கும். ஸோ இதுவுமே கஸ்டமருக்கு பிடிச்சது. ஆனால் எனக்கு தான் ஒரு திருப்தியே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த முறை நீங்கள் இந்த தப்பை பண்ணாதீங்க.